இந்த மும்மொழி இந்தி விஷயத்துல வந்து தமிழ்நாடு மக்களும் தமிழக அரசும் அடிச்சடியில அடுத்த 6 மாசத்துக்கு பாஜகவால ஏந்திரிக்கவே முடியாது. அதோட சுத்தி கித்தி பார்த்துட்டு அவங்க செல்லா குட்டி பவன் கல்யாணம் இப்ப களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. தமிழ் பத்தியும் தமிழர்கள் பத்தியும் ரொம்ப நெக்கலா பேசுறாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சத்தீஸ்கர் నుంచి డబ్బులు కావాలి కానీ హిందీ మాకు వద్దంటే இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். பவன் கல்யாண் என்ன சொல்றாரு அப்படின்னா, டேய் ஏமிரா இது தமிழ்நாட்டுல சமஸ்கிருதத்தை விமர்சிக்கிறீங்க, சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாமா அந்த மொழி. இந்தியை எதிர்க்கிறீங்களோ? ஹிந்தி தெரியாது போடா கிடையாது, ஹிந்தியை படிக்க முடியாதுடா படா. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அப்படிதான் பண்ணுவேன். இவை அனைத்துமே தேசிய மொழிதானலு. வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? ஏம்பா பிரேம்ஜியின் பெரியப்பா மகனே, இங்க வந்து இந்தியா வந்து அனைத்து மாநிலங்களோட கூட்டாட்சி கொண்ட ஒரு நாடு. கரெக்டா சொன்னீங்க. இங்க எதுவுமே தேசிய மொழியே கிடையாது. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? தமிழ், ஹிந்தி வரவே இல்லை. ஹிந்தி ஓகே, எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். அது நம்ம நேஷனல் லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு. அது என்னையா என்ன அடிக்கும் போது மட்டும் லாஜிக்கோட அடிக்கிறீங்க?